ஓகே இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 ஆப் ஜூ DSP IEM வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தா 3 ஆப் ஜூ 2 வந்து பார்த்தா அவைலபிளா இருக்கு. நம்ம ரிவ்யூ வந்து பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த 3 ஆப் ஜூ 2 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1890 ரூபாய் அந்த பிரைஸ்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 ஆப் ஜூ உங்களுக்கு வந்து பார்த்தா 2190 ரூபாய் அந்த பிரைஸ்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குயிக் அன்பாக்சிங் வந்து பார்த்தறலாம். இதான் இந்த 3 ஆப் ஜூ DSP IEM வர பாக்ஸ். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நிறைய பாக்ஸ்லாம் நமக்கு வந்து சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது நம்ம ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா IEM வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ சைடில் வந்து இன்னொரு பாக்ஸ் வந்து இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து 3 பேர்ஸ் ஆஃப் சிலிக்கான் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து பார்த்தா காதில் மாட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி மாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம காதில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, மேலே உங்களுக்கு வந்து பார்த்தா ஓப்பனாக வந்துருக்கும். இதில் ஜஸ்ட் நம்ம வந்து ஒயர் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பார்க்கலாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, மேலேயும் உங்களுக்கு வந்து IEM வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக நம்ம IEMல வந்து பார்த்தீங்கன்னா IEM தனியாக வரும், ஒயர் தனியாக வரும். பட் இதில் ரெண்டுமே நமக்கு வந்து ஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி வந்து கனெக்ட்லாம் பண்ண முடியாது. ஓகே, வெயிட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இதில் வந்து பார்த்தா மெட்டல் பில்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக நமக்கு ஒரு சில IEMல வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கூட பிளாஸ்டிக் வந்து கொடுப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்தா ஃபுல் மெட்டல் வந்து இருக்குது. ட்ரான்ஸ்பரண்ட் டிசைன் கூட வந்து இருக்கும். பட் இதில் உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் டிசைன் வந்து கிடையாது. மேலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஒரு அட்ராக்டிவ் லுக்காக வந்துருக்கு. ஓகே, ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 3 ஆப் ஜூ 2 வந்து ஒயர் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. இதில் நமக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பட் கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்கிற ஒயர் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இந்த 3 ஆப் ஜூ உங்களுக்கு வந்து டைப் சி வேரியன்ட். உங்களால் வந்து டேரெக்டாக வந்து டைப் சி போர்ட்லேயே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். டேக் வந்து நம்ம பெருசாக தேவைப்படாது. இதுலேயே நமக்கு வந்து இன்பில்டாக டேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒயரோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தா டேங்கிள் ஃப்ரீ கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு பெருசாக வந்து சிக்காகாது. சிக்கானாலும் நம்மளால் ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். தென் பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த IEM நீங்கள் வந்து கேரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். வாவ், இது பார்க்க ஒரு லெதர் மெட்டீரியல் வந்து இருக்குது. பட் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கேயாவது கேரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு 4-5 கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தா வாரண்டி கார்டு. வாரண்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கான்செப்ட் கார்டு அந்த வெப்சைட்லேருந்து வாரண்டி கிளைம் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இது சைனீஸில் தான் வந்து இருக்குது. பேக் சைடில் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்ம பாக்ஸில் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா மெட்டல் பில்டு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. 2000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு வந்து பார்த்தா பிளாஸ்டிக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் மேலே மட்டும் ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுற்றி வந்து இருக்கிறது எல்லாமே பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஆப் ஜூ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தா மெட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டல் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. 30 மினிட்ஸ் ஆர் 1 hour சாங் கேட்குறீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை வந்து இருக்காது. இதே நீங்கள் லாங் டைம் வியர் பண்ணும்போது மேபி ஆனால் வந்து பார்த்தா வெயிட் வந்து ஃபீல் பண்ணலாம். இந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்தா ஹீரோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க, இந்த 2 ஈரோக்ஸ் வந்து இருக்கு. இந்த வெயிட் மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஈரோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனலா எனக்கு இது வந்து பார்த்தா பிடிக்கல. நான் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா இல்லாம தான் யூஸ் பண்ணேன். ஜஸ்ட் இது நீங்க ஒயர் சுற்றி வந்து போட்டுக்க முடியும். கொஞ்சம் வெயிட் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எனக்கு வந்து பார்த்தா பர்சனலா இது பிடிக்கல. ஈரோக்ஸ் மாட்டாம தான் நான் வந்து பார்த்தா IEM வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து பார்த்தா சின்ன ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. பார்க்க அந்த டிசைன் வந்து பார்த்தா கொஞ்சம் அட்ராக்டிவ் லுக்காக வந்துருக்கு. பில் குவாலிட்டி டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஆப் ஜூ இருக்கிற ஒயர் வந்து நல்லா தான் இருக்கு. பட் இதை விட 3 ஆப் ஜூ 2 இருக்கிற ஒயர் நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். ஏன்னா இது என்னதான் ஒரு ட்ராங்கிள் ஃப்ரீ கேபிளாக இருந்தாலும் நமக்கு ஒரு சில டைம் சிக்காச்சு அப்படின்னா கொஞ்சம் எடுக்கிறது வந்து பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம எடுக்கணும்னு நினச்சா வந்து பார்த்தா எடுத்துடலாம். பட் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு திருப்பி அப்படி போட்டு திருப்பி அந்த மாதிரி வந்து பார்த்தா எடுக்க வேண்டியதாக இருக்குது. அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப் ஜூ 2 இருக்கிற ஒயர் தான் வந்து பிடிச்சிச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா பெருசாக இல்லை. சென்டரில் உங்களுக்கு வந்து பார்த்தா மீடியா கண்ட்ரோல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மைனஸ் அதுக்கப்புறம் சென்டர் பட்டன் வந்து இருக்குது. நீங்கள் சாங் பாஸ் பண்ணுறது ப்ளே பண்ணுறது எல்லாமே சென்டர் பட்டன் வந்து பண்ணிக்க முடியும். இதே கால் அட்டன் பண்ணுறது கட் பண்ணுறது எல்லாமே சென்டர் பட்டன் வச்சு தான் பண்ணிக்க முடியும். இந்த வால்யூம் பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சாங் போகிறதுக்கு ப்ரீவியஸ் சாங் போகிறதுக்கு எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பட்டன் தான் யூஸ் பண்ணணும். அந்த சென்டர் பட்டன் வந்து ஜஸ்ட் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் ட்ராக் வந்து போகும். இதே நீங்கள் ட்ரிபிள் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் ட்ராக் வந்துடும். இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தா மைக் இருக்கு. இதோட ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். IEMல மோஸ்ட்டாக நமக்கு வந்து பார்த்தா கால் குவாலிட்டி அந்த அளவுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. மியூசிக் தான் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இதில் கால் குவாலிட்டி ஓகே அப்படின்னு சொல்லலாம். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இயர் டிப்ஸ் ரொம்ப முக்கியம். இதில் உங்களுக்கு வந்து 3 பேர்ஸ் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் காதுக்கு எது ஃபிட் ஆகுமோ அது வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இயர் டிப்ஸ் மாற்றி போட்டு எனக்கு பேஸ் கரெக்டாக ஃபீல் பண்ணவே முடியல. என்னடா இந்த IEM இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டு இருக்கும்போது அப்புறம் இயர் டிப்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு சவுண்ட் வந்து கேட்டுச்சு. அதனால் இயர் டிப்ஸ் ரொம்ப முக்கியம். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டைட்டானியம் பிளேட்டட் 10mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சவுண்ட் அவுட்புட் நமக்கு நல்லா பேலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் இயர் பண்ணி சாங்ஸ் கேட்கும்போது நான் வந்து பார்த்தோம் 50 to 60 தான் நான் எப்பவுமே வைப்போம். ஏன்னா IEMல நமக்கு வந்து பார்த்தா
100 வச்சு கேட்டோம் அப்படின்னா காது போயிடும். ஏன்னா நமக்கு மோஸ்ட்டாக 50 to 60 வச்சா நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து கேட்கும். ஸோ நீங்களும் வந்து எப்பவுமே வந்து அந்த சவுண்ட் குவாலிட்டி மட்டுமே மெயின்டைன் பண்ணுங்க. இதில் எனக்கு வந்து 70 to 80 வச்சா தான் எனக்கு வந்து சவுண்ட் அவுட்புட் நல்லா ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே, பேஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நல்லாவே இருந்துச்சு, பட் நாட் கிரேட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்குது, பட் இருந்தாலும் நமக்கு வந்து நிறைய இதில் ஐஎம்லாம் பார்த்துருப்போம், பேஸ் டம்மு நடிக்கும். அந்த மாதிரி பேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட வாய்ஸ் எல்லாமே நல்லா கேட்டுச்சு, வோக்கல்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, மூன்றாப் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் சூப்பராக வந்து கேட்கும். இந்த மூன்றாப்போட சூட்டுலாம் நம்ம அதான் ஃபீல் பண்ணோம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டோட சவுண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. மோஸ்ட்டாக நிறைய பேர் கேட்குறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேமிங் ஐஎம் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு கேமிங் ஐஎம் மட்டும் கிடையாது, வயர்டு இயர்ஃபோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லேட்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அதனால் நமக்கு வந்து எல்லா ஐஎம் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு வந்து டைப் சி வேரியன்ட், அதனால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேக் வந்து தேவைப்படாது. இன்னொரு அடிஷனலான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி ஐஎம் அப்படின்னு சொல்லுவோம், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். இன்பில்ட்டாகவே டேக் வந்து இருக்குது, அதனால் இன்னும் கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டரான சவுண்ட் அவுட்புட் வந்து கிடைக்கும். பட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு இன்னும் கூட பெட்டராகவே இருக்கும். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது வந்து 7 ஹெட்ஸோட டேக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கூட பிராண்ட் வந்து D08 அப்படின்னு 2 டேக் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது 2 டேக் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி பிரைஸில் ஒரு பெஸ்ட்டான டேக் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 2190 அந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கார்டு அந்த வெப்சைட் செல் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 3 Q2 வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா 1890 அந்த ப்ரைஸில் செல் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு சொல்லி கேட்டேன், நமக்கு ஒரே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். ரெண்டுலேயுமே நமக்கு வந்து டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சும் வந்து இருக்காது. ஒயர் குவாலிட்டி மட்டும் வந்து பார்த்தா கொஞ்சம் 3 Q2 வந்து கொஞ்சம் பெட்டரான ஒயராக இருந்திருக்கும். பட் உங்களுக்கு அதில் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கும், இதில் வந்து டைப் சி வந்து இருக்குது. ரெண்டுமே நமக்கு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா பேஸ் வந்து பார்த்தா ஓரளவுக்கு பேலன்ஸாக தான் இருக்குது இந்த 3 ஜூவில். உங்களுக்கு பேஸ் இன்னும் நல்லா வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ரூத் கேட் இருக்குது, டான்சு வார்னர் எஸ்ஜி அந்த இன்னும் பேஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நான் அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனல் வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த ப்ராடக்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், ஸோ நீங்கள் யாராவது 3 ஜூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பண்ணி கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நன்றி, சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.